வெல்கம் டு ஆயினா சேனல். நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஐஸ்கிரீம் எப்படி ஈஸியான மெத்தட்ல அதுவும் பிஸ்கெட் வச்சு ஒரு வித்தியாசமான மெத்தட்ல எப்படி ஐஸ்கிரீம் செய்து நம்ம இப்போ பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் மில்க் பிஸ்கெட் இருக்குல்ல, நீங்கள் ஏதாவது எந்த பிஸ்கெட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். மில்க் பிஸ்கெட் வேணாலும் இது மில்க்குக்காக டேஸ்ட் கொடுக்கறதுக்காக நான் மில்க் பிஸ்கெட் சேர்க்கிறேன். அதை நல்லா உடச்சி போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா அதை எல்லாத்தையும் உடச்சிக்கிறேன். 10 ரூபா மில்க் பிஸ்கெட்டில் 10 பிஸ்கெட் இருக்கும். நான் கொஞ்சம் இதில் பூஸ்ட் கொட்டிக்கிறேன். பூஸ்ட்டில் நீங்கள் இன்ஸ்டன்ட் காஃபி தூக்கு உங்களுக்கு காஃபி ஃப்ளேவர் வரும். இல்லை ஆஷியல் சிரப் இல்லை சாக்லேட் சிரப் ஊற்றுனீங்களா உங்களுக்கு சாக்லேட் ஃப்ளேவர் வரும். நீங்கள் எந்த இது ஃப்ளேவரில் தான் வெனிலா எசன்ஸ் போட்டிங்கன்னா வெனிலா ஃப்ளேவர் உங்களுக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அதுவும் நீங்கள் போட்டுக்கணும். சர்க்கரை 7 ஸ்பூன் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா இப்போ நான் 7 ஸ்பூன் போட்டுக்கினேன். இது 3 தான் பவுட்ரு. இதை 3 நல்லா அரைச்சி பவுடராக பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், அது நீங்கள் நல்லா ஸ்மூத்தாக அப்படியே வர நீங்கள் அரைச்சிக்கணும். சர்க்கரை நல்லா பவுடராக இருக்கணும், நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். அது இதோட மெயின் பாயிண்ட் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா பூஸ்ட் நான் கொஞ்சம் தான் போட்டேன். இப்போ ஃபுல்லாக போட்டுருங்க. ஏன்னா ஃப்ளேவர் நல்லா அந்த ஃப்ளேவர் நல்லா இறங்கி இருக்கணும். அதுக்காக ஃப்ரெண்ட்ஸ் சவுண்டு பலமாக கேட்குது ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா நல்லா அரைச்சி எடுத்துருந்தேன். ஒரு 4 மணி நேரம் ஆச்சு இருக்கும். சக்கரை நல்லா பவுடர் ஆகிடுச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா அது நல்லா கொதி வரணும். அந்த மாதிரி ஒரு அவ்வளோ காலை நல்லா ஊற்றி கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க. அது நல்லா ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணினே இருங்க. மிக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நல்லா கலக்குங்க. ஹை ஃப்ளேம் வச்சுக்கோங்க. நல்லா கலர் வந்து 7லாம் பிடிக்கூடாது. பால் பொங்கல்னு வச்சுக்கோங்க. ஒரு கொதி வந்தோடனே பவுடரை நல்லா கலந்து நல்லா கட்டிலாம் மிக்ஸ் பண்ணோம். அப்படி கட்டினா பரவாயில்ல, நம்ம மிக்சியில் போட்டு அரைக்க தான் போகிறோம். எல்லாத்தையும் பேச சொல்ல வேணாம், உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன். அப்புறம் நீங்கள் அதை எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே கொஞ்சம் அது நல்லா ஆகிறதுக்கப்புறம் அந்த பவுடர் எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு மூடி அதை ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருங்க. ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு அப்புறம் ஒரு 5 மணி நேரம் கழித்து எடுத்து திருப்பி இன்னொரு தடவை மிக்சியில் போட்டு நல்லா ஒரு 1/2 மணி நேரம் இல்லை 1 மணி நேரம் நல்லா அரைச்சி திருப்பி அதை ஒரு அதே ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 8 மணி நேரம் வச்சுருங்க. நல்லா இப்போ கொஞ்சம் மொரனா வந்துட்டு இன்னும் கொஞ்சம் லைட்டாக பொங்குற உடனே மீடியம் வந்துட்டு இந்த லெவல் கரெக்டாக இருக்கும். நீங்கள் இப்போ ஃப்ளேம் மீடியமில் வச்சுக்கோங்க. ஒரு கொதி வந்துடுச்சு. இந்த நேரத்தில் கரெக்டாக பொங்கும். அதனால் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அரைச்சி வச்ச பிஸ்கெட் பவுடர் நல்லா போட்டுக்கோங்க. பால் பொங்க ஆரம்பிச்சுருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா பிஸ்கெட் பவுடர் போட்டுக்கோங்க. நல்லா எனக்கும் கட்டிக்கிட்டே தான் வந்துட்டு கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி க்ரீம் மாதிரி பண்ணிக்கோங்க. நல்லா பிஸ்கெட் எனக்கு கட்டிக்கிட்டே தான் இருக்குது. மிக்ஸில் போட்டு நான் வரைக்க தான் போகிறோம். அதனால் கவலைப்படுறேன்னா நல்லா ஆற வச்சுக்கோங்க. நல்லா ஆறினதுக்கப்புறம் மிக்ஸியில் போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா அது நல்லா ஆறிடுச்சு. நல்லா ஆறினதுக்கப்புறம் மிக்ஸியில் சேர்க்கணும். நீங்கள் போன வேறு மாவு வச்சிங்கன்னா அதே மிக்ஸிலே சேர்த்துக்கோங்க. அதை அப்படியே வச்சுருங்க. ஏன்னா அந்த பவுடர்லாம் நிறைய இருக்குல்ல, ஒன்றும் தப்பு இல்லை. போட்டு நல்லா மூடிக்கோங்க. மூடி மிக்ஸ் ஆன் பண்ணிக்கலாம். நல்லா அரைச்சாச்சு.